கிறிஸ்டி கம்பெனிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டி நகர் அப்படிங்கிற நகர் அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வீல் போர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதாவது பெரிய வண்டி வச்சு போர் போட முடியாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வீல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோபோ அது வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்டுக்கலாம். இது எந்த இடத்துல நம்ம எவ்வளோ அடி ஓட்டணும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிரைவர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு டு கொக்கரம்பேட்டை போகிறது பார்த்திங்கன்னா ஆண்டிப்பாளையம் இந்த கிறிஸ்டி மில் சத்துவ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டி நகர் அப்படிங்கிற நகர் அமைச்சிருக்குங்க. அங்கே இந்த மாடர்ன் ரைஸ் மில் வந்து பார்த்திங்க இருக்கும். அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டி நகர் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க. அது வந்து பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி நீராட்டமாக கூப்பிட்ருந்தாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்ல லேயராக 2 மட்டை கிடச்சிது. 2 மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 டு ஒரு 800 வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 கீழே தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 கீழே இந்த 2 கேப்பையும் சேர்த்து ஒரு 1.5 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணோம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். அப்புறம் இந்த பாயிண்ட் பார்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணாங்க. டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பாட்டில் இந்த மாதிரி கால் பண்ணி தான் சொன்னாங்க. நம்ம மார்க் பண்ண இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறாமல் தான் இருக்குது, அப்படியே செட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணி ஓட்டும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் மட்டமில் எதுவும் பெருசாக கிடைக்கல. கிட்டத்தட்ட கேசிங் பைப் 40 அடிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 முடிஞ்சு 200 முடிஞ்சு 300 400 500 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 640 டு 45 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மட்டம் கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புகையடைக்கு ஈரமண் வந்து கொஞ்சம் சதசதன்னு ஒரு 3/4 இன்ச் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 780 டு 785 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேப் கிடச்சிருக்குது. அந்த கேப்பை சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக சப்போர்ட் பண்ணிச்சு. 2 இன்ச் தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 840 860 ஓட்டி அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனை விவசாயத்தோட தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீராட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் செயற்படும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா. நம்மளோட நேற்ற பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் விவரத்தில் ஒரு புது அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ ஒன்றுக்கு வந்துடும் சரிங்களா. அதாவது நம்ம பார்க்குற எல்லா பாயிண்ட்டுமே சக்ஸஸாக அப்படின்னா அப்படி கிடையாது. 100க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90-95% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகுது. ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த இடத்துல சேஞ்சஸ் ஆகி ஆனால் தண்ணி வராமல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாகவும் போயிடுது. அதாவது பாயிண்ட்டை நம்ம சர்வே பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்டை மார்க் பண்ணி எவ்வளோ ஓட்டர் மார்க் எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்கிறோம். அப்படி சொன்னோம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சில பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. இதை தவிர வேறு வந்து உங்களுக்கு நீராட்டு மாப்புகளோ போர் அமைப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.